ஹலோ ஒன் அண்ட் மைன் வெல்கம் டு ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் டியூட் படத்துலேருந்து வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஊரும் பிளட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ செகண்ட் சிங்கிள் விச் இஸ் வந்துட்டு நல்லா இருப்போ ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் கண்டிப்பாக சொல்லலாம். அதே நேரத்தில் விட்டு போன பொண்ணை திட்டாமல் சாபம் கொடுக்காம வாழ்த்துற ஒரு பாடலாகவும் கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய பசங்க வந்துட்டு இந்த சாங்கை அவங்கவுங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக டெடிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, மனசு மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு, விச் இஸ் பாசிட்டிவ்லி சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் வந்துட்டு ரிலிக்ஸ் நம்ம விவேக் சார் எழுதிருக்காரு. வாட் ரிலிக்ஸ், என்ன மாதிரி ரிலிக்ஸ்யா, அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ரிலிக்ஸ். அதுவும் வந்துட்டு சாயமேக்கர் மியூசிக்கல்ல ஒரு டிஃப்ரெண்டான கம்போசிஷன் கண்டிப்பா சொல்லுவேன். மியூசிக் வீடியோ, அந்த மியூசிக் வீடியோ சாங்ஸா இருக்கட்டும், வர படங்கள் பாடலா இருக்கட்டும், அந்த வரிசையில ஒரு டிஃப்ரெண்டான கம்போசிஷன், நிறைய நுணுக்கங்களுக்கு, நிறைய மைனூரான சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் இருக்கு. இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அவரோட மியூசிக்கல்ல விவேக் சார் ரிலிக்ஸ்ல நம்ம திப்பு சார் வாய்ஸ், ஓகேவா? திப்பு சார் இன்னமும் சாங்ஸ்லாம் பாடி இருக்காரு. பட் அவரோட அந்த 2000s சாங்ஸ்லாம் இருக்கு, 2000ல வந்த சாங், ஓகே, ஏர்லி 2000ல வந்த சாங்ஸ்லாம் வந்துட்டு லைக் 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நானும் அவரோட பெரிய ஃபேன். அவர் வாய்ஸ்க்கு, அவரோட வாய்ஸ் வந்துட்டு எல்லா ஜானருக்கும் செட் ஆகுங்க. சாமி பாட்டுக்காக இருக்கட்டும், எப்படி சொல்றது, ஒரு இமோஷனல் சேட் சாங்காக இருக்கட்டும், ஹாப்பி சாங்காக இருக்கட்டும், ஒரு குத்து சாங்காக இருக்கட்டும், ஓகேவா, ஒரு தர லோக்கல் சாங், குத்து சாங்காக இருக்கட்டும், எல்லா வாய்ஸ், எல்லா ஜான்ரா ஆஃப் சாங்ஸ்க்கும் வந்துட்டு அவர் வாய்ஸ் செம்மையாக செட் ஆகும். அவ்வளோ கியூட்டான, அவ்வளோ எப்படி சொல்றது, ஸ்வீட்டான வாய்ஸ் அவரோட, திப்பு சாரோட வாய்ஸ். அவரோட வாய்ஸ்ல இந்த வரிகள்ல பாடுறப்போ, அந்த ராகம்லாம் எடுத்து பாடுறப்போ அந்த எமோஷன் அப்படி வந்து அடிக்குதுங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் திருந்திடுவான். என்னதான் விட்டு போன பொண்ணு மேல சாபம் கொடுத்துட்டு ஒரு கடுப்போட இருந்தா கூட இந்த பாட்டு கேட்டா வந்துட்டு சே நல்லா இருந்திருப்போம் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன், அந்த ஒரு வைப் இருக்கு இந்த சாங்குக்கு. ஓகேவா? இந்த சாங் ஆனஸ்ட்லி நான் வந்துட்டு கேட்டுட்டேன் 50 டைம்ஸ் பிளஸ் டைம்ஸ்க்கு மேல வந்துட்டு நான் கேட்டுட்டேன். ஆனஸ்ட்லி கேட்காம இருக்க முடியல. அதுதான் என்னோட ஐடியாவும். ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃப்ரெஷ் ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் சில பாடல்கள் தான் மட்டும்தான் லைக் வந்து ஃபர்ஸ்ட் டைமே பிடிச்சது. பட் நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீலிங்கை உணர முடியல, பிடிக்க ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்போ நிறைய வாட்டி இந்த மாதிரி கேட்கறப்ப தான் வந்துட்டு எடிட் ஆக ஆரம்பிக்குது இந்த பாடல் மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதனால தான் நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணும் போது அந்த ரியாக்ஷன் ரொம்ப உண்மையா இருக்கும். அந்த ரியாக்ஷன் பியூரா பார்க்க முடியும், ரைட்டா? எந்தெந்த கட்டம்லாம் வந்துட்டு நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன், அப்போ நான் வீடியோலாம் சொல்லுவோம் பாருங்க, ரைட்டா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போ வரக்கூடிய பாடல்களுக்கு வந்துட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வரப்போ ரியாக்ஷன் வீடியோ வந்துட்டு எல்லா பாடலும் நான் கேட்டுட்டு ரியாக்ட் பண்றேன். பிடிச்சி போய், ஓகேவா, வெறித்தனமா பிடிச்சி போய் நான் ரியாக்ட் பண்றேன். என் ரியாக்ஷன் வந்துட்டு நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க நம்புறேன், சரிங்களா? பட் வந்துட்டு இது ஈவன் அப்படி இருந்தா கூட இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான். பிகாஸ் இது வந்துட்டு ரிலிக்கல் வீடியோ ஒன்றும் பார்க்க கிடையாது. ஆடியோ சாங் மட்டும் தான் நான் பார்த்தேன். ரிலிக்கல் வீடியோ எப்படி இருக்கு, வீடியோ சாங்கா இருக்க போதா, மேக்கிங் வீடியோஸ்லாம் காட்ட போறாங்களா, அது எனக்கு ஐடியாவே இல்லை, பார்க்கவே இல்லை. அதான் பார்த்தணும்னு சொல்லிட்டு வாட்ச் லைட்ல போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதுதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு 4 minutes 32 seconds, சரிங்களா? ஸோ இந்த ரிலிக்கல் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு ஐடியா இல்லை, பார்த்துருவோமா? ஸோ லெட்ஸ் வாட்ச். அதுக்கு முன்னாடி வந்துட்டு யாரெல்லாம் வந்து இந்த சாங்க்கு எடிட்டாக இருக்கீங்களா என்ன மாதிரி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு இந்த சாங், எந்த வரிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்க? இப்போ நம்ம பார்த்தோம். லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்டவுன் 3 2 1 கோ. இயர்ஃபோன் மஸ்ட்டுங்க. மச்சான் ஆளுக்கு இங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்குடா. விட்றா. கல்யாணம் எது விடா? டேய் அவ உந்துரா. அவன் என்ன ப்ராப்பர்ட்டியாடா? உந்தி ப்ராப்பர்ட்டி, ஹியூமன் பீயிங்டா. ஹியூமன் பீயிங். செம்ம டயலாக் வா. அவனா ப்ராப்பர்ட்டியாடா? இந்த கட்டம் கேளுங்க, நல்லா இருப்போன்னு பேக்ரவுண்ட்ல ஓடும், சும்மா மைன்யூரா ஓடும். 2வது வாட்டி வச்சிருப்பாரு. நல்லா கேளுங்க, இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, நல்லா கேட்கும். நீ கேட்டா உன்ன கூட உன் கையில் விட்டு போகிற ஆசை போல வாழ்ந்து கோயம்போ. உன் மேல காதல் வச்சனே, தோத்ததாலும் தீரல, போனதாலும் மாறல. நீ கேட்டா உன்ன கூட உன் கையில் விட்டு போகிற ஆசை போல வாழ்ந்து கோடி போ. என்னாலும் காதல் குத்தாது, பார்வையால் எங்க வச்சாலே. இந்த போர்ஷன் எனக்கு ஃபேவரட்டா இருக்கும். பார்க்காம பேசாம சேராம போனாலும் என்னாலும் நல்லா இருப்போம்.
நீயாச்சும் நல்லா இருப்போ. என்ன ரிலிக்ஸ்? லிரிக்ஸ்லாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்குங்க அதோட எமோஷன்லாம். சரிங்களா? என்னாலும் நல்லா இருப்போம், நீயாச்சும் நல்லா இருப்போம். ஓகேவா? இந்த மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இத்தனை மணி நேரம்ல ரொம்ப நல்ல அழகான ஒரு கம்போசிஷன். இப்போ வந்துட்டு சாய் மேங்கரோட வாய்ஸில் வந்துட்டு ஒரு ஹம்மிங் வரும் பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். கேளுங்க. காதலாய நெஞ்சோம் ஏக்கமான நானே, காயமானி செஞ்சும் சிரிக்கிறேனே. யாரடி குத்தம் சொல்ல, என் விதி என்ன கொல்ல, நீ வந்த நெஞ்சுக்குள்ள இப்போது ஒன்றும் இல்லை. வேறொரு கையோட ஓவரல் பார்த்த நானே, வேகுற நெஞ்சோட இந்த லிரிக்ஸ் கேளுங்க. காபோன்னு விட்டுட்டேனே, பார்க்காம பேசாம என் கூட சேராம போனாலும் நல்லா இருக்கும். தாங்காம தூங்காம நான் இங்க வாழ்ந்தாலும் நீயாச்சும் நல்லா இருப்போம். இன்னொருத்தனோட நீ போக, உள்ளலச்சனோட நான் போக, என்ன பண்ண போறதுக்கு தெரியாத நான் நீ போ. என்ன பண்ண போற கேட்காத, இந்த பக்கம் நீயும் பார்க்காத, மிச்சமுள்ள காதல கதைய போடும், நல்லா வாழும். நல்லா வாழுப்போ. லெட்ஸ் மேக் திஸ் திவாலி மெமரபிள். October 17. நல்லா இருக்குங்க. அந்த கடைசி சீன் பார்த்தீங்களா? சாக்லேட் ஏதோ சாப்பிட்டுட்டு கொடையை வந்துட்டு பல்லால கடிச்சிட்டு ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணாரு. அவரோட ஆட்டிடியூட், அவரோட என்ன சொல்லுது, அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாடி லாங்குவேஜ் இங்கே ஊரும் பிளட் வீடியோ சாங்லையும் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் வரும், கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த அந்த கொடையை சுத்திட்டு திறக்கிறது, ஓகேவா? அவரோட ஆட்டிடியூட், அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப அப்படியே ஸ்வாகா இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி என்னதான் ஸ்வாகான பையனுக்கு ஹார்ட் பிரேக் இருந்தாலும் அவன் ஸ்வாக் வந்துட்டு எங்கேயுமே குறையாது. அதை தான் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ வேற என்ன சொல்றது, சாங்கை பத்தி சில காட்சிகள் பத்தி தான் சொல்ல முடியும். லிரிக்கல் வீடியோ ரொம்ப அழகா பிளசண்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த என்ன சொல்றது, சாங் பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒன்லி ஃபீல் பண்ணதான் முடியும். இந்த மாதிரி சாங்லாம் வந்துட்டு பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபீல் பண்ணதான் முடியும். ஆனஸ்ட்லி ஒரு டிரைவ் போடுறோம், டிரைவ்ல வந்துட்டு கார்ல டிரைவ் போடுறோம், இந்த சாங்கை தட்டிட்டு போனா அப்படியே மிதப்போம். ஓகேவா? என்னதான் பாரமா இருந்தாலும், மனசு பாரமா இருந்தாலும், பட் நம்மளுக்கு ஒரு பாரத்துலயும் ஒரு மிதப்பு இருப்போம். ஓகேவா? மிதந்துட்டு இருப்போம், நல்லா இருப்போம். என்னாலும் நல்லா இரு, நீயாச்சும் நல்லா இரு. ஓகேவா? நல்லா வாழுப்போ. இந்த மாதிரி ஒரு வாழ்த்திட்டு போயிடணும். இந்த சாபம் கொடுத்துக்கிட்டு, ஓகேவா, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டுலாம் தேவையில்லை. நல்லா இருப்போம், இதே போதும். நம்மளுக்கும் மனசு லேசா இருக்கும், அவங்களும் நல்லா வாழட்டுமே, யாருக்கு என்ன கெட்ட போகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன கருத்தோட நல்ல ஒரு பாசிட்டிவ் வீடியோட வந்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த சாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, பிடிக்காதவங்க கேட்டகரி கண்டிப்பா இருக்காது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த சாங் நல்லா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு நான் உட்காந்து அழுந்தெல்லாம் இருக்காதிங்க. அழுவுற வைக்கிற பாடல் தான், பட் வந்து நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. அதை மட்டும் நல்லா ஒரு குட் டேக்அவே எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ டேக் கேர் அண்ட் பி சேஃப். சரிங்களா? ஸோ இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you for having me. Take care. Bye.